லாட்ரி கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5/11/2025 கெஸ்ஸிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாதமடி பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 612. ஓகேவா. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசியில் 90 நம்ம வின்னிஸ் கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம ஏசியில் ஒரு அருமையான வின்னிஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லியே கொடுத்துருந்தோம். வாங்க நம்ம என்ன கொடுத்தோம்னு பாட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டு நம்பர் வந்து எடுத்துக்கோம். இதில் வந்து நான் சி போர்டுக்கு நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துருந்தோம். 7-2 நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன். சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக வந்து அதே மாதிரியே சி போர்ட்லேயே நமக்கு வந்து ஒரு அருமையான வினிஸ் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 612க்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மார்க் பண்ணியே கொடுத்துருந்தோம். அது 6ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு மார்க் பண்ணியே கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பரும் மார்க் பண்ணி கொடுத்த நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பரும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே பாஸ் ஆகிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். நேற்று பார்த்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 3ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு தான் நான் வந்து நேற்று வந்து கொடுத்துருந்தேன். சொல்லி தான் கொடுத்துருப்பேன் 6ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஏசியில் நமக்கு சூப்பராக இன்றைக்கி வந்து சொல்லி அடிச்சிருக்கிறோம். 6-2 பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லியே இன்றைக்கி வந்து நம்பர்ஸ் வின்னிங் எடுத்துருக்குறோம். ஏபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 62 பார்த்தீங்கன்னா சூப்பரான இன்றைக்கி ஒரு வின்னிஸ் கிடச்சிருக்கு. ஓகே வாங்க நம்ம வந்து 5/11/2025 கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகேவா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் நல்லா ரூட் வந்து கிடைக்கல. பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் எனக்கு வந்து ஏ போர்டில் 6ஆம் நம்பர் தான் கிடைக்கிது. ஓகே வீக்லி சார்ட்டில். அதனால் நான் வந்து அந்த மெத்தட்ஸ் வந்து கொடுக்கல. உங்கள் கண்டிப்பாக மீண்டும் 6ஆம் நம்பர் ஏ போர்டு வந்துச்சுன்னா எடுத்து டைப் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி வேறு நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேவா. எனக்கு வந்து நேற்று கிடைச்ச மாதிரி 7-2 அதே மாதிரி இன்றைக்கி 6ஆம் நம்பர் தான் வந்து கிடைச்சிருக்கு. மீண்டும் 6ஆம் நம்பர் வர மாதிரி. ஓகே வந்து நம்ம வந்து இன்றைக்கி டெய்லி சார்ட் மட்டும் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து கெஸ்ஸிங் எடுத்துக்கலாம். ஓகேவா. கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டு ஏபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் இவங்க எல்லாமே நம்பர் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கங்க. ஓகேவா. ஓகேமலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு பி போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்கலாம். பி போர்டு அண்ட் சி போர்டு தான் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்குது. ஓகே வாங்க நம்ம 735 வச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் நம்ம போட்டு தான் இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 359. ஓகே 359. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் ஓடிய நம்பர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 4 3 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 வச்சு எடுக்கல. நமக்கு 3 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 239 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 239 ரூட் ஆப்ஷன் 359 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 0 3 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 239 வச்சு எடுக்கல. நமக்கு 3 அப்படின்னா 0 வந்து கிடைச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் 930 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 930 ரூட் ஆப்ஷன் 359 போட்டு எடுக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 4. ஓகேவா. 1 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 930 வச்சு அடிக்கல. நமக்கு 1 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 612 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 612 ரூட் ஆப்ஷன் 359 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லாட்டி 4. ஓகேவா. 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 612 வச்சு அடிக்கல. நமக்கு 9 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. வந்தால் எந்த போர்டில் விளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். 735 வச்சு அடிக்க நமக்கு 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து 239 வச்சுட்டு 3-0 நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நமக்கு 1ஆம் நம்பர். ஓகே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி உங்கள் கணிப்பில் சி போர்டுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துங்க. ஓகேவா. வந்தால் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் வர மாதிரி வருது.
உங்கள் கணிப்பில் இந்த 4ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மேலே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி சார்ட் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து 735 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம 2 times நம்ம போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 846 போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9 அப்படின்னா 6, 9 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 வச்சு எடுக்கலாம். நமக்கு 9 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 239. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தரலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 239 ரூட் ஆப்ஷன் 846 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படின்னா 6. ஓகேவா? 9 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 239 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 9 6ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 930 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தரலாம். பார்த்தீங்கன்னா 930 ரூட் ஆப்ஷன் 846 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னா 3. ஓகேவா? 6 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 930 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 6 அப்படின்னா 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 612 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தரலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 612 ரூட் ஆப்ஷன் 846 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லாட்டி 0. ஓகேவா? 6 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 735 எடுக்க நமக்கு 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக நமக்கு 9ஆம் நம்பர், அடுத்து நமக்கு 6ஆம் நம்பர். ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சி போர்டு ஏ போர்டுக்கு தான் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீக்லி சார்ட்லேயே எனக்கு மீண்டும் 6ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு 6ஆம் நம்பர் மீண்டும் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்கள் கணிப்பில் வந்தால் வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கான ஆல் போர்டில் 6 அப்படின்னா 4ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 64 46 69 96 04 40 09 90 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 612. ஓகேவா? 612க்கு பார்த்தீங்கன்னா அடுத்து திருவங்கடம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல, ஆனால் சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல, ஆனால் கொஞ்சம் எல்லாம் போர்டு மாற்றி வச்சுருக்கப்பல ஓரளவுக்கு சூப்பராக நம்பர் எடுத்திருக்கப்பல. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஏவிபிசி நாகராஜ் அவருக்கு பார்த்தீங்கன்னா 620 எடுத்திருக்கப்பல. ஏவிபிசி போட்டிருந்தால் ஒரு ஏசியில் சூப்பராக இன்னிங்ஸ் எடுத்திருக்கலாம். அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 42 கொடுத்துருக்கப்பல, ஆனால் 2ஆம் நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா குமார் அவர் பார்த்தீங்கன்னா 62க்கு 26ன்னு கொடுத்துருக்கப்பல, கொஞ்சம் மாற்றி ப்ளே பண்ணிட்டாப்புல. ஆனால் ஒரு சூப்பரான நம்பர் எடுத்துட்டாப்புல. ஆனால் திருப்பி போட்டுருந்தாப்புனா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் சார்ட்டில் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நம்ம சேனலில் மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான ரசிகங்களை சந்திப்போம். ஓகேவா?